ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹியூமன் ஜீனம். ஸோ ஹியூமன் ஜீனத்தில் பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் பேஸ் பேர்ஸு இருக்கும். அதை டிஎன்ஏ பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஏஜிசிடி அந்த சீக்வன்ஸு பார்த்தீங்கன்னா பேஸ் பேர்ஸ்னு பற்றி படிச்சிருக்கோம். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்குதா இருக்குது. ஓகே, ஸோ அந்த பேஸ் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு, ஸோ 2 ஹியூமனோ 2 பாய்ஸோ 2 கேர்ள்ஸோ அதில் 2 ஏதாவது ஹியூமன் பீயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா அது வந்து சேமாக இருக்காது, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் ட்வின்ஸ், ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு மட்டும் இது எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். மீதி மற்ற எந்த ஒரு ஆளுக்கும், ஸோ ஒரு யாரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அந்த பேஸ் பேர்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அவங்களுக்கு மட்டும் அந்த டிஃப்ரென்ஸு இருக்காது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ், ஸோ இது வந்து ஒரு யூனிக், அந்த சீக்வன்ஸு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிக்காக இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் எப்படி அது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், அதாவது எல்லாத்துக்குங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு வந்து ஸ்மால் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஒரு யூனிக்காக எப்படி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ், அந்த ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து நமக்கு படிக்கணும், நமக்கு தெரியணும்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் இருக்குல்ல, நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக்காக என்ன பண்ண முடியும், அதை வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யார் டெவலப் பண்ணான்னா அதாவது ஆலெக் ஜாஃப்ரே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸு, ஸோ அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி அந்த இண்டிவிஜுவலோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை வச்சு இதை ஒவ்வொரு ஆளோட நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸு அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து விஎன்டிஆர். ஸோ இந்த விஎன்டிஆர், ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நம்பர் ஆஃப் டென்டம் ரிப்பீட் சீக்வன்ஸி. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடினைன் குவானின் சைட்டோசின் தையமின் ஏஜிசிடி. ஸோ இந்த பேஸ் பேரில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா எல்லாத்துக்கும் அது வந்து ரிப்பீட்டடாக, ஓகே, ஸோ ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாலிகுலர் மார்க்கர், ஓகே, ஸோ இந்த விஎன்டிஆர்எஸ், இந்த விஎன்டிஆர் இதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மாலிகுலர் மார்க்கராக எப்படி ஒர்க் ஆகுது, மாலிகுலர் மார்க்கர், ஓகே, ஒரு அடையாளமாக விளங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸில், ஸோ ஹியூமன் பீயிங்ஸில் அந்த டிஎன்ஏ பேஸ், ஸோ டிஎன்ஏ பேஸில் 99% பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா ஹியூமனுக்கும் சேமாக தான் இருக்கும். அந்த 99% டிஎன்ஏ பேஸ் வந்து அந்த டிஎன்ஏ பேஸ் சீக்வன்ஸ் வந்து சேமாக இருக்கும் 99%. ஓகே, ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமைனிங், ஸோ 99% சேமாக இருக்கும். ஸோ ரிமைனிங் 1% தான் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த 1% நம்ம என்ன சொல்லுவோம்னா சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ 99% எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், அதை ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதாவது 1% டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சேட்டலைட் டிஎன்ஏ, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படி அது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிப்பீட்டட், ஓகே, ஏஜிசி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பேர் வந்து அப்படி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சில அளவுகளுக்கு வந்து 4 இருக்கலாம், சில அளவுக்கு 5 இருக்கலாம், சில அளவுக்கு 6 இருக்கலாம், சில அளவுக்கு 7 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி சில அளவுக்கு 4, 5, ஓகே, 5, 6, 7 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது. ஸோ அந்த டிஎன்ஏ, ஸோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து
வேரியேஷன், அதாவது இண்டிவிஜுவல்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால இந்த டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும், ஸோ சைஸாக இருக்கட்டும் அல்லது அதோட லென்த்தாக இருக்கட்டும், ஓகே, ஸோ லாங்கோ அதோட சைஸோ வந்து பெரியதாகவோ சின்னதாகவோ இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த விஎன்டிஆர் ரிப்பீட், ஸோ இதுதான் ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இப்போ பாருங்க இந்த விஎன்டிஆர், ஓகே, ஸோ இது இந்த டயக்ராமை வச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 1 இது எங்கே கொடுத்துருக்கு, இந்த ஏஜிசிடி இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட். அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜிசிடி இது செகண்டு. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ஏஜிசிடி இது ஃபோர்த் ஏஜிசிடி இது ஃபிஃப்த் ஏஜிசிடி. ஸோ இந்த மாதிரி ஏஜிசிடி, ஸோ இதான் பேஸ் பேர் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது டிஎன்ஏல வந்து அப்படி சீக்வன்ஸியாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இது ஒரு சின்ன வேரியேஷன் தான். ஸோ இந்த 1% வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்துன்னு சொல்லுங்களா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் இதில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் பாருங்கள் இந்த ஏஜிசிடி, ஸோ இது வந்து 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி செகண்ட் பர்சன் பாருங்கள் 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதுமாதிரி தேர்ட் பர்சன் இந்த ஏஜிசிடி பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை பொறுத்து தான் அந்த டிஎன்ஏ செக்மெண்ட். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ செக்மெண்ட் அந்த சைஸு இது வந்து சப்போஸ் இந்த தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து லாங்காக இருக்கும். ஏன்னா ஏஜிசிடி வந்து 7 டைம்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பர்சனை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, டிஎன்ஏ செக்மெண்ட். அதேமாதிரி இந்த செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த இதோட பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 5 டைம்ஸு 6 டைம்ஸு 7 டைம்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் நவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து இந்த இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இந்த சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ இந்த சேட்டலைட் டிஎன்ஏ தான் அதாவது ஹியூமன் பீயிங்கில் வந்து அதாவது அந்த வேரியேஷனை கொண்டு வருது. ஓகே, ஸோ அந்த வேரியேஷன் மூலம் தான் நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா இது ஹியூமன் பீயிங்கில் டிஎன்ஏவில் வந்து என்னது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது இண்டிவிஜுவல்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த டிஎன்ஏ பேட்டர்ன் இது வந்து ரிவீல் பண்ணுது, அது வந்து ஷோ பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது அப்ளிகேஷன் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதோட அப்ளிகேஷன்ஸ், ஸோ அப்ளிகேஷன் யூசஸ், அதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதாவது ஃபொரன்சிக் அப்ளிகேஷன். ஸோ ஃபொரன்சிக் அப்ளிகேஷன்ஸ்னால் அது தடயவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ யாராவது ஒரு போலீஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க தெரியுமா இந்த ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ எங்கேயாவது திருட போயிருப்பாங்க அல்லது யாரையாவது கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த குற்றவாளி கல்பிரிட், ஸோ கல்பிரிட்னா அந்த கொலை செஞ்ச ஆள் அல்லது திருடின ஆட்களை வந்து அந்த தீஃப் அல்லது மர்டரர் அவங்கள வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, யார் கொலை செஞ்சாங்க யார் திருடினாங்க அப்படிங்கிறது வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் பெட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது அவங்க பையன் இவங்க பையன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த சைல்டோட பேரண்ட்ஸ் யார் அப்பா அம்மா யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டியில் அதாவது அனிமல்ஸாக இருக்கட்டும் ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும் ஓகே பிளான்ட்ஸாக இருக்கட்டும் எந்த அதாவது அதோட பாப்புலேஷனாக இருக்கட்டும் எவல்யூஷனாக இருக்கட்டும் ஸ்பீசியேஷனாக இருக்கட்டும் ஸோ இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் மீட் யூ வித் ஒன் நியூ டாபிக். தேங்க்யூ, see you.